ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்க எங்க வீட்டு குட்டீஸோட எங்க கிளம்பிட்டோம்னு சொன்னா கெண்டி ஹந்தானையில இருக்க பேர்ட் பார்க் பார்க்க போறோம். இந்த பேர்ட் பார்க் ஓபன் பண்ணி கெண்டில இப்ப 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. நாங்க போகணும்னு சொல்லி இந்த 1 இயரா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். நம்ம வீட்டு குட்டீஸும் போகணும் போகணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. பட் எங்களுக்கு இப்பதான் போக டைம் கிடைச்சிருக்கு. அதோட நானும் எனக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்துட்டோங்க. இந்த பேர்ட் பார்க் கண்டில இருந்து போகும்போது ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு ஈஸியா போயிடலாம் இந்த ரூட்ல. ஆனா நம்ம வீக் டேஸ்ல வந்தா ஈஸியா போக முடியும். வீக்கெண்ட் ஹாலிடே மாதிரி நாள்ல வந்தோம்னு சொன்னா கொஞ்சம் போக கஷ்டம். சரியான டிராஃபிக்கா இருக்கும். ஒரு வழியா நாங்க இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி பேர்ட் பார்க் உள்ள வந்துட்டோங்க. வரும்போதே அந்த சரௌண்டிங் எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட மெயினா இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப பெரிய அளவிலான பார்க்கிங் ஏரியாவும் இருக்கும். அதை பத்தியும் நம்ம கவலைப்படையே தேவையில்லை. நம்ம என்ட்ரன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மள வெல்கம் பண்ற மாதிரி இந்த குதிரையும் முன்னுக்கே இருக்கும். என்ட்ரன்ஸ்ல செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு உள்ள போலான்னு சொல்லி நாங்க எல்லாரும் போய்கிட்டு இருந்தோம். போகும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 பக்கமும் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அந்த வியூ எல்லாம். இந்த பார்க்க போறதுன்னா நம்ம ஃபுல்லாவே நடக்கிறதுக்கு தாங்க இருக்கு. அதனால கண்டிப்பா நடக்கிறதுக்கு ரெடியா உள்ளவங்க தான் இங்க போகணும். நடந்துட்டே நம்ம போனாலும் நம்ம நடக்கிற கலப்பே தெரியாத மாதிரி ஃபுல்லா எல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நிறைய சிற்பங்கள் இருந்துச்சு. அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா யுனிக்கா இருந்துச்சு. அதனால நம்ம அது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே போகும்போது நமக்கு களைப்பும் தெரியாது, டைம் போறதும் தெரியாது. அப்படியே போயிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்க வாரவங்க செல்ஃபி போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பெயிண்டிங்ஸ் கூட இங்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்துங்கள்ல இருந்து நீங்க அழகா போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். இங்க பெரியவங்களுக்கு 650யும் சின்னவங்களுக்கு 400ம் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்களும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோங்க. நாங்க வரும்போதே கொஞ்சம் மழை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கவும் என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க நாங்க வந்தோம். நாங்க ரெஸ்டாரண்ட் உள்ள வரும்போதே மழை பெருசா பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாங்களும் சாப்பிட்டு எங்களோட பயணத்தை தொடரலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்லணும்னா ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்டா இருந்துச்சு. ஒரே டைம்ல நிறைய பேருக்கு ஒண்ணா இருந்து சாப்பிடக்கூடிய வசதியெல்லாம் இருந்துச்சு. அதோட நீட்டா கிளீனா அழகா இருந்துச்சு. ஸோ நாங்களும் எங்களோட ஃபுட்டை ஆர்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம். சாப்பாடை பத்தி சொல்லணும்னா சாப்பாடு கொஞ்சம் ஆவரேஜா தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் நாங்களும் சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்ட இடத்துலயே அங்கேயே ஒருத்தர் மெக்கா ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாரு. அந்த பெரட்டோட நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். நம்ம கையிலேயே அதை வச்சிருந்து அது கொஞ்சம் நேரம் நம்மள்ட்ட விளையாட்டு காட்டிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்க அங்கனைக்கு கொஞ்சம் நேரம் போட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்படியே நாங்க மேல வந்து பார்க்கும்போது ஈமியூங்கிற இந்த 2 பேர்ட்ஸ் உள்ளுக்கு வந்து அடைச்சிருந்தாங்க. அதையும் நாங்க பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த பேர்ட்ஸ் பார்க்ல இருக்க ஸ்பெஷலான ஒரு விஷயம் பேர்ட்ஸ் ஃபீடிங் தாங்க. ஸோ நாங்க அங்கேயும் போகலான்னு சொல்லி பேர்ட்ஸ் ஃபீடிங் பிளேஸுக்கு போனோம். இந்த ஃபீடிங் பிளேஸுக்கு நம்ம போகணும்னா பெர் பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுவாங்க. அதோட பேர்ட் ஃபீடிங் ஃபுட்டுக்கு வேறையா 150 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வரும்போது அழகான 2 பெரட் இருந்துச்சு. அந்த 2 பெரட்டும் நம்ம கைக்கு வரணும்னா கண்டிப்பா நம்ம அந்த ஃபுட் வாங்கிட்டே தாங்க போகணும். உள்ள 2 பெரிய பெரட்ஸும் நிறைய லவ் பேர்ட்ஸும் இருந்துச்சு. சின்ன சின்ன லவ் பேர்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே என்னோட ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக என்னோட கைக்கு வந்துச்சுங்க. அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீல் பண்றதுக்கே. ஆனா அந்த பெரிய பெரட்டை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்துச்சு. ஆனாலும் அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா பேர்ட்ஸ் கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஃபீட் பண்ணிட்டு இருந்தது வேற லெவல் ஃபீலிங்கா இருந்துச்சுங்க. கண்டிப்பா எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அதனாலேயே நாங்க ரொம்ப நேரம் பெரட்ஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு அது உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். பிறகு ஒரு வழியா நாங்க பெரட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணி அந்த இடத்துல இருந்து போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி மற்ற பெரட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வெளியில வந்துட்டோம். வரும்போது எனக்கு பீகாக் பார்க்க கிடைச்சிச்சுங்க. அந்த பீகாக் ரொம்ப அழகா பெருசா இருந்துச்சு. அந்த பீகாக் பக்கத்திலேயே நான் போய் நின்று தட்டி பேசிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சமாவது அந்த தோகையை விரிச்சு காட்டுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை பார்க்கறதுக்குன்னு புலம்பிட்டே இருந்தேன். பட் அந்த பீகாக் எனக்கு தோகை வச்சு காட்டவே இல்லைங்க. நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு அங்க பார்க்கறதுக்கு. வித்தியாசமான பேர்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. எனக்கு பேரே தெரியாத பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா நாங்க பார்த்துட்டே போனோம். 2 விதமான தாராக்கள் அங்க இருந்துச்சு. ஸோ நாங்க அந்த தாராக்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். மழையில நனைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு அந்த தாராக்களை பார்க்குற நேரம். அதையும் பார்த்துட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம். பேர்ட்ஸ் பார்க்லயே சின்ன சின்ன செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. வாட்டர் ஃபால் செட்டப், ஜுராசிக் பார்க் செட்டப்னு இருந்துச்சு. ஸோ நாங்க அதையும் பார்க்கலாம்னு சொல்லி அதுவுலேயும் வந்துட்டு இருந்தோம். வாட்டர் ஃபால் செட்டப்ல சின்னதா ஒரு பாண்ட் இருந்துச்சு. அந்த பாண்ட்டையும் பார்த்துட்டு அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருந்தோம். இந்த செட்டப்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் உள்ளுக்கு நடந்து போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க.
அப்படியே நாங்களும் ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளேயே என்டர் ஆகிட்டோம். இந்த ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள பெரிய ரைனோ ஒண்ணு இருந்துச்சு. அந்த ரைனோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ரைனோ மட்டும் இல்லங்க, அது உள்ள பெரிய டைனோசோரும் இருந்துச்சு. டைனோசோர் முட்டையும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சின்னவங்கள கூட்டிட்டு போனா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நானும் சின்னவங்க மாதிரி அந்த டைனோசோர் வாயில கையெல்லாம் வச்சு விளையாடிட்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. ஒரு வழியா ஜுராசிக் வேர்ல்ட பார்த்து முடிச்சு அதோட எண்டுக்கு நாங்க வந்துட்டோம். ஜுராசிக் வேர்ல்ட் நாங்க பார்த்து முடிச்சாலும், பார்க்ல இன்னும் பார்க்கறதுக்கு நெறைய இருந்தனால, நாங்களும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். அன்னைக்கு ஃபுல் டேவும் மழையா தாங்க இருந்துச்சு. ஸோ, நாங்க மழையோடையே தான் அந்த ஃபாக் ஃபுல்லாவும் பார்த்துட்டுருந்தோம். என்னோட வாய்ஸ் கூட ஒரு மாதிரியா இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், அந்த பார்க்ல நாங்க மழையில நனைஞ்சுட்டே போய் பார்த்தது தாங்க. மழை இல்லாத இன்னும் ஒரு சூப்பரான கிளைமேட்ல போய் பார்க்கும்போது, பார்க்ல இன்னும் அழகா பார்க்கலாங்க. இன்னும் அழகா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். இருந்தாலும் மழைய நான் பொருட்படுத்தாம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் அழகா நாங்க எடுத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நானும் நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன். நீங்களும் மறக்காம கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.